கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவநாம மாத்திரம் மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 34:6 வசனம் சொல்லிருக்குது, வேஷமாகவே மனிதன் திரிகிறான் என்று. இந்த வேஷம் மாறின தருணங்கள் அல்லது பரிமாணங்கள், நம்முடைய வேஷம் என்பது உடை அல்லது தோற்றம் மாறிய ராஜாவினுடைய தாவீதினுடைய நிகழ்வுகள். ஒன்று, அவன் ஒரு போர் வீரனாகவும், இரண்டாவது அவன் ராஜாவாகவும், மூன்றாவது அவன் ஒரு பலவீனமானவனாகவும் காணப்படுகிறான். ஒன்று, நாம் வாசிக்கிற 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் பயத்தில் வேஷம் மாறின தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து காத் பட்டணத்தில் அவன் தப்பி ஓடிய போது அங்கிருந்த பெலிஸ்தருக்கு முன்பாக ஒரு பைத்தியக்காரனாகவும் அவன் வாழ்ந்து உமிழ்நீரை சிந்தியும் கதவுகளில் கிறுக்கி கொண்டும் இருந்து தன்னை வெளிப்படுத்துகிறான். இது எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த நிலை எதை உணர்த்துகிறது என்றால், இது விசுவாசத்தில் தளர்ந்த நிலையை காண்பிக்கிறது. ஆம் தேவ பிள்ளையே, அவன் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவன் போட்ட வேஷம் அது. இரண்டாவது, பரிசோதனையில் வேஷம் மாறிய தாவீது, அதாவது பாவம். ராஜா என்ற அந்தஸ்தில் இருந்த அவன் பத்சேபாளுடைய விஷயத்தில் பாவத்தில் விழுந்து அவன் நீதியான ஒரு வாழ்க்கை இழந்து தந்திரமாக அவன் மாறுகிறான். அதாவது எப்படி என்றால், தன் தவறை மறைக்க முயற்சிக்கிறான். இது 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. தன் பாவம் அவனை மாற்றிய நிலை என்று இது உதாரணம் சொல்லப்படுகிறது. அப்போ மனுஷன் வேஷமாக திரிகிறான். ஒன்று, தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம், பயத்தில் வேஷமாக மாறின தாவீது விசுவாசத்தில் தளர்ந்த நிலை காண்பிக்கிறது. இரண்டாவது, அவன் சொல்லப்படுகிறது பரிசோதனையில் வேஷம் மாறின தாவீது, இது பாவம் அவனை மாற்றிய நிலையை காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆராதனையில் வேஷமாக மாறின தாவீது ஒரு உற்சாகத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்ட போது ஒரு ராஜாவுக்குரிய ஆடையை, அதாவது சிம்மாசனுடைய வஸ்திரம் கயற்றிவிட்டு சாதாரண லேவியருடைய சணநூல் ஏபோத்தை தரித்து எல்லோரோடு சேர்ந்து உற்சாகமாக ஆடினான். இது தேவனுக்கு முன்னால் தன்னை தாழ்த்திய நிலையை காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் நாம் மாத்திர மகிமை உண்டாவதாக. தாவீது வெளிப்புற தோற்றத்தில் வேஷமாக மாறினாலும் தேவனுக்கு முன்பாக தன் பாவத்தை அவன் மறைக்கவில்லை. அதனால்தான் கர்த்தர் அவனை மன்னித்து தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தர் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்க வேண்டும் தேவ பிள்ளையே. உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களை உயர்த்துவாராக. ஆமென், ஆமென்.